சந்தோஷமாக இருக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உபவாசம் நாள் என்பது நமக்கு ஒரு உபவாச பண்டிகையாக இருக்கிறது. 12 மணி வரைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பக்கத்தில் கை குலுக்கி சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக 12 மணி வரைக்கும் தான் இருக்க போகிறோம். ஆனால் உண்மையான உபவாசங்கிறது பைபிள் காலத்தில் எப்படின்னா, காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் எடுக்கணும். அதுதான் கரெக்டான ஃபாஸ்டிங். நான் அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். எடுத்தேன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எடுக்கணும். கஷ்டந்தான். அதுவும் தண்ணி குடிச்சிட்டே எடுக்கணும். முடியாட்டினா இன்றைக்கி சிலர் காஃபியோ டீயோ ஜூஸோ குடிச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் ரியல் ஃபாஸ்டிங். ஆமேன்னு சொல்வீர்களா? ஏன்னா நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வசனம் வருகிறது. புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் போதும். அப்போது அவங்களுக்கு ஒரு யுத்தம் கொஞ்சம் மிரட்டலெல்லாம் வந்ததுனால அந்த நியாயாதிபதி காலத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து தீர்மானம் எடுத்து காலையில் இருந்து சாயந்தரம் முடிய அவர்கள் ஜெபித்தார்கள். உபவாசம்னா என்னன்னு சில வார்த்தைகளை சொல்லி பிறகு அதுக்காக ஒரு ஜெப குறிப்பு பண்ணி சில குறிப்புகளுக்கு பண்ணுவோம். முதலாவது உபவாசத்தை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. 2ஆம் அதிகாரம் 13லேருந்து படிங்க பார்க்கலாம். 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் தம் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எப்போ எடுத்தா? உபவாசம் எடுத்தா. நல்லா கவனிங்க. எல்லாருமே வரணுங்கிறார். எல்லாரையும் கூட்டுங்க. குழந்தைகள், பாலுங்கிற குழந்தைகள், திருமணம் புதுசாக திருமணமானவங்க எல்லாருமே கூப்பிடுங்க. கூப்பிட்டு எல்லாரும் அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா 18 சொல்கிறாரு அப்பொழுது. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அப்பொழுது தான் கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை. இந்த இஸ்ரவேல் மக்கள் நொறுக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அவங்களுடைய சரித்திரத்தை படித்து பார்க்கும். பைபிள் ஃபுல்லாக அவங்க தான். நீங்கள் அந்த பைபிள் படிக்கும்போது ஃபுல்லாக இஸ்ரவேல் மக்கள் தான். அப்போ அவங்க நிறைய ஒடுக்கப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாம் கூட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணோன்னே மீண்டும் தேசத்தை உங்கள் காப்பாற்றுவேன். ஆமேன். உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவேன். நடக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடும் பொழுது தேவன் வைராக்கியத்தோடு கூட எழும்புவார். சத்தமர் அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு வைராக்கியத்தை மூட்டுவது நம்முடைய ஜெபம்தான். நம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி உபவாசத்தோடு செபிக்கும் பொழுது அவர் வைராக்கியம் கொள்ள எழும்புவார். அது அவரை தூண்டிவிடும். அவர் எழும்புவார். அதாவது தேவன் ஜெபம் பண்ணும் பொழுது தான் தேவன் அசைகிறார் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். பல ஆண்டுகள் தேவனோடு கூட உறவு வைத்தல் எல்லாரும் சொன்னது தான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜெபம்தான் தேவனுடைய கரத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். உபவாச ஜெபம், கூட்டு ஜெபம், ஒரே சுத்தமான இருதயத்தோடு கூட பண்ணுகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கும் பொழுது பரலோகம் அசையக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல அங்கே சொல்கிறார், இப்போ 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல. ஏன்னு கேட்டால் கவனிங்க, அந்த நாட்களில் ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் தேசத்தில் என்ன நடந்தாலும் முதல்ல ராஜா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வஸ்திரத்தை கிழிப்பார். இப்படி ஆயிடுச்சா, சத்துருக்கள் உள்ளே வந்துட்டாங்களா, அதை பிடிச்சிட்டாங்களா, இந்த ஊரை பிடிச்சிட்டாங்களா, இப்படி ஆகிப்போச்சு, உடனே கிழிச்சிருவாங்க. எவ்வளவு ஒஸ்தி வஸ்திரமாக இருந்தாலும் சரி. நீங்கள் பைபிளை திரும்ப அந்த வார்த்தைகளை பார்ப்பீங்க, வஸ்திரங்களை கிழித்தார்கள் என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வஸ்திரம் கிழிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எதை கிழிக்க வேண்டும்? உங்கள் இருதயங்களை கிழித்து